சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் பக்தி மிகுதியானவர்கள் யார் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக நம்ம எப்படி கணக்கில் எடுக்கலாம் அப்படின்றத அந்த கணிப்பின் அடிப்படையில் எப்படி எடுக்கிறதுன்றதை இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஆன்மீக கிரகம், பக்தினாவே ஆன்மீகம் இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, கேது, சனி, இந்த 3 கிரகத்தினுடைய தொடர்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ ஜாதகருக்கு அந்த அளவிற்கு அவர்களுக்கு பக்தி மார்க்கம் ஏற்படும். இந்த ஸ்பிரிச்சுவல் அதிக ஆர்வம் இருக்கும். இந்த தவம் தியானம் இப்படிலாம் போகிறாங்கனாக்கா கேது அதீத நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கோயிலில் விளக்கேற்றுறது, கோயில் பூஜை புனஸ்காரம், இப்படியே இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாக்கா அது குரு வலுத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சித்தரை போன்று பற்றற்ற நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அது சனியினுடைய அம்சம் அப்படிங்கிறது. இதை 3மே தெய்வத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். இப்போ மற்ற கிரகங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ புதன்னா வேறு மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, வியாபாரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லௌகிக வாழ்க்கை, லக்ஸரி இதெல்லாம் சொல்லக்கூடியது. சூரியன்னா அரசியல், அப்படியே அந்த அதிகாரம், பதவி, பவர்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடியது. சந்திரன் அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்டது, பாசம், அன்பு, இப்படி மெல்ட் ஆகக்கூடியது. ஆனால் இந்த குரு, கேது, சனி இந்த 3னுடைய இணைவு எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறதோ, இந்த 3ல் ஏதாவது 1-2 கிரகம் வலுத்துருச்சு அப்படின்னா அவர்கள் ஆன்மீகத்தில் கரை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அறநிலைத்துறை சார்ந்து இருக்கிறது, இந்த மடங்கள், மடாதிபதிகள், இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த குரு, சனி, கேதுனுடைய காம்பினேஷன் தான் சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரங்களில் அவங்க லக்ன புள்ளி அமைந்திருந்தாலும் இவை அதீதமாக ஏற்படும். இந்த 3 கிரகத்தினுடைய தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இதில் அதீத அந்த அமைப்புகளில் இன்வால்மெண்ட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். பின்னாடி உதாரண ஜாதகங்களோட இதை விளக்குவோம். நன்றி, வணக்கம்.